இப்போ புதினாவில் புலாவ் பண்ண போகிறேன். நல்லா 1 கப்பு புதினாவில் எடுத்திருக்கேன். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இதில் ஒரு 3/4 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதை ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு வரலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கங்க. நெய் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பிரியாணி இலை, ஒரு 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு 1/4 கப்பு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். அந்த அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. 2 கப் அரிசி போட்டிருக்கேன். இதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ 2 கப் அரிசி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இது அதோட சேர்த்துடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கிண்டி விட்டு மூடிடுங்க. குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிடலாம். இப்போ 2 விசில் போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா வாசமாக இருக்குது. நல்லா உதிரியாக வரும். அவ்வளோதான், புதினா புலாவ் ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.